ஓகே, இப்போ மீன் சம்பல் செய்ய போகிறோம். இந்த புட்டுக்கு மற்ற சோத்துக்கெல்லாம் இந்த மீன் சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் சம்பல் இந்த கச்சப்பெல்லாம் போட்டு இந்த பாருங்க. இந்த மீன் பொரியலை பாருங்க, நல்லா சாஃப்டாக இப்படி இருக்கும். உடையாமல் செஞ்சீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சாப்பிடக்கும் நல்லா இருக்கும். இருக்கும் சூப்பர். அது ஸ்பெஷலி மனுஷி அவிச்சபடியாக போடுறக்கு அப்படி டேஸ்ட்டாக இருக்குது. வெங்காயம், பச்சை மிளகா, ரம்பை, கருவேப்பிலை, உள்ளி. ஓகே, இதை விட எங்களோட கறித்தூள், மற்ற கெச்சப், உப்பு, இவ்வளோ இதுதான் எங்களுக்கு இவ்வளவு தேவை. இதை எப்படி செய்கிறன்றதை காட்டுறேன் பாருங்கள். அதில் எடுக்கணும். ஒரு ப்ரௌனும் இல்லை, டார்க் பிளாக்கும் இல்லாத ஒரு இதில் எடுக்கணும் தான். இன்றைக்கி தேவையான சாமான் நான் கொஞ்சம் கடுகு, இந்த கடுகு போடுங்க, நச்சீரகம் போடுங்க, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இவ்வளோத்தையும் போட்டுட்டு உள்ளி, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை மிக்ஸ் பண்ணணும். ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர மட்டும் வதக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு 3/4 கரண்டி கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/4 கரண்டி ஜிஞ்சர் பேஸ்ட், இந்த மாதிரி நான் இந்த அளவுக்கு 1 கரண்டி தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தூள் இந்த பச்சை வாசம் போகணும். இப்படி வந்த பிறகு இந்த பத்துக்கு வரும். இந்த தக்காளி பழமெல்லாம் தக்காளி பழம் இதெல்லாம் இதாகி இல்லை கலந்து கொஞ்சம் அவிஞ்சிட்டு அமதி பார்க்க தெரியும். இந்த ஒரு 50-60% அவிஞ்சிட்டு. ஓகே, அவிஞ்ச பிறகு இந்த பத்துக்கு வந்த பிறகு வெங்காயமெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சிட்டு கொஞ்சம் ஓரளவு கரைஞ்ச மாதிரி வந்துடுது. ஓகே, வந்த பிறகு அங்கே எவ்வளோ போடுறோம்னா கச்சப் போடுறதுக்கு கொஞ்சம் ஓகே இவ்வளோ கச்சை போட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி கச்சை இல்லைன்னா ஆக கூட போட்டுறக்கூடாது. இந்த வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி விடுங்க. கச்சப்பை 2 மினிட்ஸ் விடுங்க. 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா கச்சப்பை வந்து அந்த வாசம் வரும். ஓகே, இப்போ சரிங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கச்சப் கொஞ்சம் அவிஞ்சதாகணும். கொஞ்சம் ஒரு லைட் ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் உரைப்பாகவும் இருக்கும், ஒரு ஸ்வீட் அண்ட் சவர்ன்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சரி, அந்த டேஸ்ட் இருந்ததுன்னா இந்த பதம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கிற ஃபிஷ் இருக்குது தானே, மீன், அதை போடுவோம். அதை போட்டு கண்டபடி கிண்டக்கூடாது. இல்லை அதோட கருவேப்பிலை இருக்குது தானே, இந்த பாருங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் திருப்பி போடணும். போட்டுட்டு இதை அப்படி பக்குவமாக கிண்டணும். நல்ல கடாபுரம் கிண்டிங்கன்னா என்ன செய்யணும்னா மீன் உடைஞ்சிடும். மீன் உடையாமல் அப்படி எப்பவும் பட்டு அடித்து உடைச்சிடப்படாது. ஓகே, வடிவாக மெல்லமாக கிண்டி எடுத்துக்கிட்டால் இது இந்த பதம் ரெடி. மீன் சம்பல் சூப்பர் டேஸ்டாக மீன் சம்பல் ரெடி. இதை செய்து வடிவாக சாப்பிடுங்க. சாப்பிட்றது மட்டும் பார்த்தாமல் இதை வடிவாக செய்யுங்க. கொஞ்சம் கூட பாசத்தையும் போட்டு செய்து சாப்பாடு கொடுங்கோ. அவையில் எப்படி இருக்குது என்னோட பார்த்து எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்தது செஞ்சு சாப்பிட எப்படி இருந்தது இன்பாக்ஸ் பண்ணுங்கள். சரிதானே? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.